வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். நான் ஒரு 60 ஆண்டு காலம் 1971 அதற்கு முன்னமும் அரசியல் இருந்திருக்கிறேன் மாணவனாக இருக்கும்பொழுது. இருந்தாலும் 71 தேர்தலிலிருந்து தான் முழு நேர அரசியல்வாதியாக பிறந்தவர் காமராஜனுடைய தொண்டனாக இன்று வரை நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஒரு 30 ஆண்டு காலம் டாக்டர் சுப்பிரமணியசாமியோடு 2013 வரையும் அவரோடு அரசியல் செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டிலே காங்கிரஸ், பழைய காங்கிரஸ், ஜனதா கட்சி என்ற முறையிலேயே நான் அரசியல் செய்திருக்கிறேன். நான் எந்த கட்சிக்கும் மாறியதில்லை. எனவே நான் ஒரு தெளிவான முறையில் தான் என்னால் என் நேரடி பார்வையில் பட்டதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1900 நம்முடைய கண்ணதாசன் எழுதியிருக்கிற புக்கு வனவாசத்தை நீங்கள் படித்தால் திராவிட கட்சிகள் ரெண்டுமே காமசூத்திர கொள்கை அடிப்படையாக வைத்து தான் இன்று வரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி மாற்றத்துக்கு பயன்படுத்துகிறார்கள், எம்பி எம்எல்ஏ சீட்டு வாங்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள், மத்தியிலே மாநிலத்திலே ஆட்சியை தக்க வைப்பதற்கு அந்த காமசூத்திர கொள்கையை பயன்படுத்துகிறார்கள். கூட்டணி வலுவாகுவதற்கும் அந்த காமசூத்திர கொள்கையை திராவிட கட்சிகள் பயன்படுத்தி வந்திருக்கிறது. இப்பொழுதும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது பேசுகிறதெல்லாம் அனைத்து அரசியல் கட்சிகளும் பெண்களை பற்றி தான் பேசுகிறார்கள். பெண்களுடைய காமசூத்திர கொள்கையை யார் எப்படி பயன்படுத்தி எப்படிலாம் ஆளாகி இருக்கிறார்கள், எப்படி பெண்களை சர்வீஸ் அப்ளை செய்து பெரியாளாக ஆகியிருக்கிறார்கள், பெரிய அரசியல் தலைவர்களுடைய தயவு ஆதரவு எல்லாம் எப்படி பெறுகிறார்கள், எப்படி அதற்கு அதை வைத்து கொண்டு அரசியல் தொண்டர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள். பெருந்தலைவராக வரணும், எம்பி எம்எல்ஏ கவுன்சிலரு பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் வருவதற்கு கூட அந்த காமசூத்திர கொள்கையை தொண்டன் பயன்படுத்துகிறார். திராவிட கட்சியில் பணம் சம்பாதிக்கிறதில் இருந்து கடத்தல் செய்வதிலிருந்து சமூக விரோத காரியங்கள் எதை செய்தாலும் அதற்கு பெண்களை பயன்படுத்துகிறார்கள். அதனால்தான் இப்பொழுது ஒரு அரசியல் தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும், தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இப்பொழுது ஒரு ஆண்டுக்கு பிறப்பு ஏற்படுகிறது, எவ்வளோ பேர் படிக்கிறார்கள், எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு தரணும், எவ்வளோ பேருக்கு நம்ம தொழில் கொடுக்கணும், இதையெல்லாம் திட்டம் போட்டுக்கினே வரணும். பெண்கள் கல்லூரியில், பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில், பெண்கள் படிக்கிற பள்ளிகளில் இருந்து அவ்வளோ பெண்களும் போகும்போது ஒரு அரசியல்வாதி பார்த்தா பயந்துருவான். அது ஆண்கள் பெண்கள் எல்லாம் அந்த மாணவர்கள் இவ்வளோ பேருக்கும் நம்ம வருங்காலத்தில் இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு தரணுமே, படிக்க வைக்கணுமே, அவங்கள ஒழுக்கமாக காப்பாற்றணுமே, அவர்களுக்கு சுகாதாரம் கொடுக்கணுமே. இந்த ஒரு குடும்பத் தலைவன் எப்படி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற 4 குழந்தை 3 குழந்தை எந்த குழந்தை இருந்தாலும் வருங்காலத்தில் அவர் எப்படி உருவாக்குவது என்ற திட்டம் போடுகிறார்கள். குடும்பத் தலைவன், குடும்ப பெண்கள் அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்குறதுன்னு. அதுபோன்று அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்த மாணவிகளை பார்த்தால் நம்ம அது மாதிரி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள் அனைவருமே அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நிர்மாண திட்டம் என்ன செய்யணும், எப்படி கல்லூரியை உருவாக்கணும், எப்படி படிக்க வைக்கணும், எப்படி வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும், அப்படிலாம் இல்லை. ஆனால் வெறும் பெண்களை பற்றியே அதிகமாக பேச்சு நடந்து கொண்டே இருக்கிறது. இன்று பெண்கள் கல்லூரிக்கு போனால் பாதுகாப்பாக போக முடியாது என்ற காலகட்டம் வந்துடுச்சு. ஹைஸ்கூலுக்கு போனாலும் சரி,
எங்கே போனாலும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. இப்போ இனிமேல் வருங்காலத்தில் எல்லா கல்வி நிலையங்களும் அந்தந்த கிராமத்துக்குள்ளவே வச்சுக்கணும், அந்தந்த யூனியனுக்குள்ளேயே வச்சுக்கணும். அந்த பகுதியில் இருக்கிற கட்டடங்களுக்குள்ளவே கல்வி நிலையங்களை வைத்து கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலை வந்து விட்டு இருக்கிறது. எனவே அரசியல் தலைவர்கள் மனமாற்றம் அடைந்து இந்த நாட்டில் மக்களை எப்படி காப்பாற்றுறது, அவர்களுக்கு எப்படி மறுவாழ்வு கொடுக்கறது, அவர்கள் சுயமரியாதையாக எப்படி அவர்களை நடத்துவது. சினிமா உலகம் பூரா அங்கே ஒரு கோபநதி மாதிரி மாறிடுச்சு. இப்போது அடையாறு கோபநதி எப்படி இருக்குதோ அது மாதிரி காமசூத்திர கொள்கையில் அது மாறிடுச்சு. அந்த சினிமா உலகத்திலிருந்து தான் 1957 நம்முடைய அண்ணாதுரையிலிருந்து, கருணாநிதியிலிருந்து, எம்ஜிஆரிலிருந்து, ஜெயலலிதாவிலிருந்து இன்றைக்கி ஸ்டாலின் வரை, அவருடைய மகன் உதயநிதி சாதின வரை கோடம்பாக்கத்தில் தான் எல்லாரும் பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லா முதலமைச்சருமே எல்லா விதமான பயிற்சியும் எடுத்துகிட்டு அந்த பயிற்சியை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். பெண்களை வச்சு சாதிக்கிறது எப்படி, பணத்தை வச்சு சாதிக்கிறது எப்படி, ஜாதியை வச்சு சாதிக்கிறது எப்படி, மதங்களை வச்சு சாதிக்கிறது எப்படி, எல்லாத்துக்கும் பணமும் காமசூத்திர கொள்கையும் வேணும். கவர்னரை பீஷ்மநாராயண சிங்கிலிருந்து, ரோசியாவிலிருந்து, நம்முடைய பர்னாலாவிலிருந்து எல்லோரையுமே பணத்தையும் காமசூத்திர கொள்கையும் வச்சு கவர்னர்களையே சரி கட்டிட்டாங்க. அருப்புக்கோட்டையில் ஒரு பேராசிரியர் பெண்ணு இன்றைக்கி 10 ஆண்டு ஜெயிலில். அந்தம்மா ஏற்பாடு பண்ணி பல பேருக்கு ஏதோ பெண்களுக்கு கொடுத்துருப்பாங்க போலகுது, மாட்டிக்கின்னு இன்றைக்கி 10 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாங்க. அதுதான் இப்போவும் நடந்துன்னு இருக்குது. எல்லா இடத்துலையுமே, எல்லா கல்லூரிகளிலுமே நடக்குது. அதிகாரிகள் தப்பு பண்ணுறாங்க. ஐஏஎஸ் அதிகாரிங்க, ஐஏஎஸ் பெண் அதிகாரிகளை பலாத்காரம் பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதில் இப்போ ஐஏஎஸ் அதிகாரி தண்டனை பெறுறாரு, ஆனால் நிறைவேற்றலை. நம்முடைய தலைமை செயலகத்தில் ஒரு சீனிவாசனுக்கு முன்ன ஒரு அதிகாரி அந்த தலைமை செயலகத்தில் நிர்வாகம் பண்ணியிருந்தார். அவர் அங்கே இருக்கிற பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்து அது பொறுக்க முடியாத கோர்ட்டுக்கு போச்சு. தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிங்க பேரை சொன்ன வெக்கமாக இருக்குது. பெண் அதிகாரிகளை போய் பலாத்காரம் பண்ணுறது அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. எல்லா பெண்களும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. குடி அதிகமாகிடுச்சு. அதான் இன்றைக்கி போகிற காரணமே. எனவே வருங்காலத்தில் காமசூத்திர கொள்கையை கடைப்பிடிக்காமல் நல்லாட்சி தருவதற்கு நாட்டு மக்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.